இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே எப்படி என்ஜாய் பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபேமிலியாக. இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பீஃப் வந்து குக் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பீஃப் வாங்கிட்டு அதை வந்து என்னோடய சன்னுக்காக அவங்க வந்து ஸ்பெஷல் குக்கிங் இன்றைக்கி. பீஃபை வந்து தனியாக பாயில் பண்ணிட்டு அப்புறம் கேப்சிகம் ஆனியன் எல்லாம் போட்டுட்டு பீஃபையும் அதில் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு கிரேவி மாதிரி நம்ம இப்போ செஞ்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னால் பீஃபை வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் இந்த ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. சரி, இந்த டேவை எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலையே ஸ்விம்மிங் பூல் இருக்கிறது. இதில் வாட்டர்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஒரு ரிலாக்ஸான டே தான் நம்ம பார்க்குறோம். நம்ம வீட்டு பேக்யார்டில் நல்ல மரம் செடி கொடிகளோடு கூட நல்ல சூப்பரான ஒரு காற்றும் கூட இன்றைக்கி. இதில் ஒரு பார்பிக்யூ டேவும் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு பக்கம் பூல் ரெடி ஆயிடுச்சு, வாட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல காற்றுங்க. அவ்வளோ சம்மராக இருந்தது. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் சம்மருடைய அந்த உச்சக்கட்டம் குறைய ஆரம்பிச்சிருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு டே தான் இந்த நாள். வந்து நம்ம வந்து பார்பிக்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கடைசியில் ரொம்ப காற்று இருந்ததுனால எங்களால் பண்ண முடியல. அப்புறம் ஃபைனலாக தண்ணிக்குள்ளேயே உட்காந்து வாட்டர் மெலன்லாம் சாப்பிட்டுட்டு பீஃப் கறி இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த கிரேவி வந்து இங்கே வந்து குப்பூஸ்ன்னு சொல்லுவாங்க. வீட்டில் வந்து பண்ண குப்பூஸ் தான். அதுதான் இப்போ நம்ம இன்றைக்கி லஞ்சுங்க. அது போட்டு இன்றைக்கி சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்குறோம். குப்பூஸ் ரொட்டியும் அந்த பீஃப் கிரேவியும் இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் லஞ்சு. ஆனால் பீஃப் கறி வந்து செம சூப்பராக இருந்தது. பார்த்தீங்கன்னா நல்ல கிரேவியாக ரொம்ப இல்லாமல் ஆனால் சாப்பிட்ற லெவலில் அது இருந்துச்சு. இந்த ஹாட் டாக்ஸ்லாம் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அதோட கேப்சிகம் எல்லாம் அந்த ஸ்டிக்கில் வந்து ஸ்டீல் ஸ்டிக் இருந்துச்சு, அதில் வந்து எல்லாத்தையும் வந்து அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. இதில் மசாலாவே போட வேண்டியதே இல்லை. ஹாட் டாக் இதில் வந்து சிம்பிளாக நம்ம பண்ணாலே போதும். ஏன்னா சிக்கனுக்கு வந்து பார்பிக்யூ பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். மசாலா எல்லாம் ரெடி பண்ணனால அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. அப்புறம் ஹாட் டாக்ஸ் ஒரு பக்கம், ஆனியன்ஸ் எல்லாம் நமக்கு என்ன பிடிக்குமோ, நீங்கள் ஈவன் டொமேட்டோஸ் கூட வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்ற டேஸ்ட் வந்து வேறங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு இப்போ சிக்கன் பார்பிக்யூ ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அடுத்து ஹாட் டாக்ஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. இன்றைக்கி மீன் ஒரு பக்கம், மீன் பார்பிக்யூ பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இன்றைக்கி நமக்கு சூப்பரான டின்னர். இது ஒரு ஸ்பெஷல் டே. இந்த வீடியோ பிடிச்சுன்னு லைக்